வணக்கம். நமது திராவிட சார்பாக திருமதி ஓவியம் கடந்த காலமாக யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஒரு குணசேகரன் சாமின்னு கழுத்துல ஒரு சிலுவை ஒன்று மாட்டிக்கிட்டு வெள்ள அங்கிய போட்டு அந்த பிஷப்பா இல்ல பாஸ்டரா பாதையாளர் தெரியாது. அவன் அந்த ஆளு அவன் சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா யாரும் நான் அவன் சொன்னது கிடையாது. இந்த ஆளு வெள்ள அங்கிய போட்டுட்டு சிலுவைய போட்டுக்கிட்டு பிஜேபிக்கு பூஜா தூக்குறான். அவனுக்கு ஏதாவது பெரிய பதவி வேணும்னு பூஜா தூக்குறான்னா இல்ல என்ன வேணும்னு பூஜா தூக்குறான்னு தெரியல. அவன் திமுகவுக்கு கேவலமாகும். எங்க தளபதி உதயநிதிக்கு அசிங்கமா பேசிட்டு இருக்கான். ஏய், நான் பூஜா தூக்குறா உங்ககிட்ட பேச வரல. நான் ஒன்னும் பூஜா தூக்குற. நான் இன்னைக்கு திமுக சார்பா கேட்கிறேன். உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன படிக்கிற? நீ பைபிள்ல என்னையா படிச்ச? ஒரு வருஷத்தை நீ ஏதாவது ஃபாலோ பண்றியா? என்ன சொல்லியிருக்கா? எந்த காரணம் கொண்டும் நம்ம இன்னைக்கு எந்த கிறிஸ்தவனும் பிஜேபிக்கு வாழ்ன்னு சொல்லவே மாட்டான். அவன் சொன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. இல்லைன்னா நீ ஒன்று செய்வியா? அங்க போய் ஓம் நமச்சிவாய நீ சொல்லுவியாடா? நீ சொல்லுவியா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? அரே ராம் அரே கிருஷ்ணா சொல்லுவியா? அவங்களோட போய் சொல்லுவியா? அந்த வார்த்தை சொல்லுவியா? அப்புறம் நீ எதுக்கு பூஜா தூக்குற? எதுக்கு பூஜா தூக்குற? அவ்வளவு கேவலமா நீ முதலமைச்சரை பேசுற. பெரிய என்னமோ அரசியல்வாதி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பேசுற. துணை முதல்வர் அவ்வளவு கேவலமா பேசுற. உங்களுக்கு என்ன என்ன அரசியல் பேசிட்டு இருக்க? உங்களுக்கு யாரு பிஷப் பட்டத்தை போக? நீ பிஷப்பா பாக்குறியாடா? முதல்ல நீ பூஜா தூக்கணும்னு நினைச்சா நீ பூஜா தூக்கு. ஆனா அந்த பரிசுத்தமான சிலுவப்பட்ட அங்கியை தூர வச்சு எங்க பரிசுத்த வேதாமத்தையும் தூரவை தொடாத. தொடாம நீ எது வேணாலும் பேசு. அவ்வளவு கேவலமா பேசுற. பிஜேபி அவர் திருப்பரம் குன்றத்துல விலை கேட்கனா அது என்ன தப்பான்னு கேட்கிற? ஏய் லூசு, உனக்கு தெரியாதா? 1857 ஒரே இடத்துல ஏற்ற வழக்க மாத்தி ஏற்றுன்னு சொன்னாங்க. அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? அப்ப அந்த கட்சிக்கு தப்பா இருந்தாலும் ரைட்டுன்னு சொல்லி நீ தலையாடுலாம். அப்ப நீங்களும் எச்சிராஜா ஒண்ணு இல்ல, அப்படிதானே எனக்கு தோணுது இப்போ. அதனால நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல. இனிமேல் நீ பேசினா உன் மேல நான் வழக்கு தொடருவேன். நாங்க எல்லா மைதானத்திற்கும் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் நான் கையெழுத்து வாங்கி எல்லா கிறிஸ்தவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி உன் வாய் நான் இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. நீ கிறிஸ்தவனா? நீ கோயில பிரசங்கம் பண்றாங்களா? கோடிக்கணக்கில் பணம் சாப்பிட்டு பொய் பேசிக்கிட்டு இவங்க கிட்ட காசு வாங்கி திருமணம் பண்ணிட்டு சொல்லுவியா? இல்ல வேற எதுனா பெரிய போஸ்டிங்க்கு அடித்தளம் போட்டுருக்கீங்க? பிச்சைக்கார நாயா இருக்கு நீ. அதனால இனிமேல் இந்த மாதிரி பேசுறது திமுக பேசுறது இருக்குது. இல்லைன்னா உன் மேல நானே வழக்கு தொடர்ந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. ரைட்டா? நீ கிறிஸ்தவ பெண்மணி. நான் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறேன். எந்த காரணத்து கொண்டும் நீ திமுக பத்தி பேசுறதுனா கரெக்டான புரியோடத்தோட பேசு. பெரியதா உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிற நீ பிஜேபி காரணம் போய் நீ பிஜேபியில போய் சேர்ந்துட. நீ பைபிளை வச்சுட்டு பிஜேபிக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி போஸ்டிங் மாத்துப்போ. அவர் அண்ணாமலைக்கு பூஜா தூக்கு எல்லாம் போய் அங்க போய் உட்காருப்போ. அதனால நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு எங்களை அசிங்கமா இருக்குது. நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு பேசுறது அசிங்கமா இருக்கு. நான் கிறிஸ்தவனா இருந்துட்டு உன்னை கேள்வி கேட்கிறேன். இனிமேல் அந்த வேலை செய்யாத. செஞ்சுனா நீ இருக்கிற இடத்த நோக்கி நாங்க உன்னை கட்டிச்சு வன்மையா கட்டிச்சு உன் மேல நான் வழக்கு கொடுப்பேன். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள, தாழ்மையான எச்சரிக்கை கூட. கேவலமான வேலையை செய்யாத. நன்றி.